ஈரான் மேல ஒரு மிகப்பெரிய தாக்குதலை, ஏன் இரண்டாம் உலக போரே பார்க்காத ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்த போறேன் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாரு. ஆனா கடைசி நேரத்துல அதுல இருந்து பின்வாங்கினார். அப்படி டொனால்ட் ட்ரம்ப் அந்த தாக்குதலை நடத்த விடாம செஞ்சதுல ஒரு நாட்டுக்கு ரொம்ப முக்கிய பங்கு இருக்கு அப்படின்னு இப்ப தகவல் வெளியாகி இருக்கு. அந்த நாடு எது அப்படிங்கறத பத்தியும், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை திறப்பாங்களா மாட்டாங்களா, ஈரான் என்ன முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கறத பத்தியும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மேல இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை நடத்த போறேன் அப்படின்னு சொல்றது இது முதல் முறை கிடையாது. இதுக்கு முன்னாடி அந்த 40 நாள் போர் நடந்துச்சு இல்லையா, அப்பயும் இப்படிதான் சொன்னாரு. ஈரானுடைய பாலங்கள், ஈரானுடைய மின்சார உற்பத்தி மையங்களை எல்லாம் ஒரே நாள் இரவுல நாங்க தகர்க்க போறோம் அப்படின்னாரு. அணுகுண்ட போட்டுருவாரோ அப்படிங்கிற பயம் எல்லாம் வந்துச்சு. ஆனா கடைசி நேரத்துல கல்ஃப் நாடுகள் எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. அதனால நான் இந்த தாக்குதலை நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லி பின்வாங்கினாரு. அதே மாதிரி தான் இப்பவும் பண்ணிருக்காரு. அதுக்கு ட்ரம்ப் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? ஈரான் தான் எங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சினாங்க. அதனாலதான் நாங்க பேச்சுவார்த்தைக்கு போறோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. அது உண்மையாக இருக்க 100% வாய்ப்பில்லை அப்படின்னு நேற்று வீடியோல சொல்லியிருந்தோம். காரணம், ஈரான் இப்போ மிலிட்டரி லெவல்ல ஸ்ட்ராங்காக இருக்காங்க, போர்க்களத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதை பேச்சுவார்த்தையில கன்வெர்ட் பண்றதுக்காக தான் அவங்க முயற்சி பண்ணுவாங்களே தவிர, பேச்சுவார்த்தைக்கு இவங்களே வாங்கன்னு கூப்பிட்டு போய் அந்த இடத்துல வீக்கா தங்களே ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நம்மளுடைய கணிப்பு சரிதான் அப்படிங்கிறத ஈரான் உறுதிப்படுத்திட்டாங்க. நாங்க பேச்சுவார்த்தைக்கெல்லாம் போகல, அவங்க தான் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாங்க. சரி பேசிக்கிட்டு இருக்கோம், பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படிங்கிறதுக்காக நாங்க எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் கிடையாது. எங்களுடைய தேவைகள், எங்களுடைய உரிமைகள்ல நாங்க இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம் அப்படின்னு ஈரான் சொல்றாங்க. ரெண்டாவதா ஒரு விஷயத்தையும் நம்ம சரியா கணிச்சிருக்கோம். டொனால்ட் ட்ரம்ப் இந்த தாக்குதலை நிறுத்துறதுக்கு ஒரு முக்கியமான நாடு அழுத்தம் கொடுத்துச்சு அப்படின்னு நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். அந்த முக்கியமான நாடு எது அப்படிங்கிறது இப்போ அதிகாரப்பூர்வமாகவே தகவல் வெளியாயிருச்சு. சவுதி அரேபியா தான் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அழுத்தம் கொடுத்து இந்த அட்டாக்கை நிறுத்த வச்சாங்க அப்படின்னு சர்வதேச ஊடகங்கள்ல, அமெரிக்க ஊடகங்கள்ல இப்ப செய்தி கன்ஃபார்மாக வெளியாகி இருக்கு. சவுதி ஏன் இந்த அழுத்தத்தை கொடுத்தாங்க? ஒருவேளை அமெரிக்கா ஈரானுடைய அந்த எனர்ஜி செக்டார்ல கை வச்சானா, ஈரான் உடனடியாக சவுதியினுடைய எனர்ஜி செக்டாரை குறி வச்சு அட்டாக் பண்ணாங்க. ஏற்கனவே ஒரு பக்கம் ஏமன்ல ஹவுதிகள் சவுதியினுடைய கப்பலா போக விடாம செஞ்சுட்டு இருக்காங்க. ஈராக்ல இருந்தும் ஈரான் ஆதரவு படைகள் சவுதி மேல அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நேரடியாக ஈரானுடைய அட்டாக் குள்ளவர் சிக்கணும் அப்படின்னா சவுதி முடக்கப்படும் ஒரு சூழல் ஏற்படும். அது மட்டும் இல்ல, அப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் நடந்துச்சுன்னா இந்த ரீஜன், அதாவது கல்ஃப் பகுதியே மிகப்பெரிய போருக்குள்ள போய் சிக்கும் அப்படிங்கிற எச்சரிக்கையை ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி 2 நாளுக்கு முன்னாடி சவுதிக்கு சொல்லியிருக்காரு. அதன் தொடர்ச்சியாக தான் இது வேணாம், இது ஆபத்தா போய்கிட்டு இருக்கு, இதை நம்ம ஃபைட்டால எதிர்கொள்ள முடியாது, பேசிதான் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி முகமது பின் சல்மான், சவுதியினுடைய இளவரசர், நேரடியாக டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமல்ல, ஓமான், பாகிஸ்தான், கத்தார் போன்ற நாடுகளுமே நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசி கன்வின்ஸ் பண்ணதாக சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஒரு முக்கியமான செய்தி வருது. இஸ்ரேலுடைய ஊடகங்கள் என்ன சொல்றாங்க? யுஏஇ அமெரிக்காவை ஈரான் மேல தீவிரமான தாக்குதலை நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு புஷ் கொடுத்ததாக சொல்றாங்க. இது இஸ்ரேல் ஊடகத்துல வருது அப்படிங்கிறதுனால நம்ம இந்த செய்தியை 100% நம்ப முடியல. காரணம் என்ன அப்படின்னா, இஸ்ரேலும் யுஏயும் நண்பர்களாக இருக்காங்க. இஸ்ரேல் இப்ப நடத்திட்டு இருக்கிற இந்த போர்ல நேரடியாக தலையிடல. அதே நேரம் இஸ்ரேலுக்கு ஈரானை எதிர்த்து ஒரு தீவிரமான போர் நடத்தப்படணும், ஈரான்ல ஆட்சி கவிழ்ப்பு நடக்கணும், ஈரான் முடக்கப்படணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படியே தான் இருக்கு. அதை நேரடியாக செய்யறதுக்கு அமெரிக்கா ஒத்துழைக்க மாட்டேங்குது. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல யுஏஇ மூலமாக அதை செய்யறதுக்காக இஸ்ரேல் ட்ரை பண்றாங்களோ, அதன் அடிப்படையில இப்படிப்பட்ட செய்திகள் உருவாக்கப்படுதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருது. இஸ்ரேலுடைய அழுத்தத்தின் அடிப்படையில தான் இந்த தாக்குதலை தீவிரப்படுத்துறதுக்கான அந்த வேலைகள்ல டொனால்ட் ட்ரம்ப் ஈடுபட்டாரா அப்படிங்கிற கேள்விக்கும் ஒரு பதில் இருக்கு. என்ன அப்படின்னா, சமீபத்துல தான், அதாவது கடந்த வாரம் தான் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தார். ஸோ அவர் எப்பெல்லாம் அமெரிக்காவுக்கு போயிட்டு வர்றாரோ அதுக்கப்புறம் எல்லாம் ஈரான் மேல ஒரு தீவிரமான தாக்குதல் நடந்திருக்கு கடந்த ஓராண்டுகள்ல. ஸோ இப்பவும் அதே மாதிரியான ஒரு அறிவிப்பு தான் வந்துச்சு. ஆனா அதை சவுதி அரேபியா தடுத்து நிறுத்திட்டாங்க. சவுதின்னு சொல்ல முடியாது, சவுதி ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்கு. அதை தாண்டி மற்ற கல்ஃப் நாடுகள் எல்லாம் தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற தகவல் தான் நமக்கு வருது. சரி, இப்ப ஈரான் என்னதான் சொல்றாங்க? நாங்க பேச்சுவார்த்தையை நடத்ததாங்க செய்யறோம், நாங்க பேச்சுவார்த்தைக்கு போல, அவங்களாம் வந்து கேட்கிறாங்க. ஓமன், பாகிஸ்தான், கத்தார் எல்லாம் எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. குறிப்பா ஓமனோட தான் பேச்சுவார்த்தை நடக்குது. எதை மையப்படுத்தி அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்கல்ல, அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மையப்படுத்தி தான் இன்னும் அந்த பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு ஈரான் தரப்புல சொல்றாங்க. ஈரானுடைய அதிபர் மசூத் பெசஸ்கியானும் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான் இதுக்கான மையம், அதை எதிரி அதாவது அமெரிக்கா ஒழுங்கா பின்பற்றணும் அப்படின்னு ட்வீட்டும் ஒண்ணு போட்டிருக்காரு. சோ இப்ப ஈரான் என்ன சொல்றாங்க? இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ்ல 2 கடல் பாதைகள் இருக்கு. ஒன்னு ஈரானை ஒட்டிய கடல் பாதை, ஓமனை ஒட்டிய கடல் பாதை. ஓமன் என்ன சொல்றாங்க? ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக கப்பல்கள் போறதை நம்ம எல்லாரும் சேர்ந்து நிர்வகிக்கலாம், ஓமனுடைய கடல் பாதையை எங்க கிட்ட விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஓமன் தரப்புல சொல்றாங்க. ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை முழுசா எங்க கிட்ட கொடுத்துருங்க, ஓமனுடைய கடல் பாதையில பாதி கண்ட்ரோல எங்க கிட்ட கொடுங்க,
அப்பதான் நாங்க இந்த டீலுக்கு ஓகே சொல்லுவோம் அப்படின்னு ஈரான் பிடிவாதமா நிக்கிறாங்க. குறிப்பா ஈரான் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்குல்ல, அதை மையப்படுத்தியே பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிற இடத்துல வந்து நிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும்னா, தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையில இருக்கிற அந்த காவிரி நீர் பிரச்சனையை பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும். தமிழ்நாட்டுக்கு 177 டிஎம்சி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம உச்சநீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பா வாங்கிட்டு வந்துட்டோம். இப்ப தமிழ்நாட்டுக்கு கர்நாடகா தண்ணி தரல அப்படிங்கிறாங்க. முதல்வர் விஜய் என்ன சொல்றாரு, கர்நாடக சிஎம் பார்த்து நான் நேர்ல போய் பேசி தண்ணி வாங்க முடியுமான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்படி போய் பேசுற என்ன நடக்கும்னா, நாளைக்கு நீதிமன்றத்துக்கு போகும்போது இல்ல அந்த 2 ஸ்டேட்டும் பேசி அமிக்கபலாக அந்த பிரச்சனையை தீர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வர வேண்டிய உரிமையை முழுமையாக சட்ட ரீதியிலாக பெற முடியாத ஒரு சிச்சுவேஷனை ஏற்படுத்திடும். நம்ம தான் தீர்ப்பை வாங்கி வச்சிருக்கோம்ல, அதை வச்சுதான் நம்ம வந்து எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணணுமே தவிர தனியா போய் பேச வேண்டிய தேவையில்லை அப்படின்னு தாவேக்காவுடைய தோழமை கட்சிகள் உட்பட எல்லாருமே வலியுறுத்தினாங்க. இப்போ அதே எக்ஸாம்பிள் ஈரானுக்கு கொண்டு வாங்க. ஈரான் ஏற்கனவே 40 நாள் போர் நடத்தி அவங்களுடைய சுப்ரீம் லீடரை கொடுத்து நூற்றுக்கணக்கான ஈரான் மக்களுடைய உயிரை கொடுத்து ஒரு எம்ஓயு வாங்கி அந்த எம்ஓயுல 100% ஈரானுக்கு சாதகமான விஷயங்கள் எல்லாம் அதுல சாதிச்சு வச்சிருக்காங்க. அந்த எம்ஓயு வச்சு பேச்சுவார்த்தை நடத்தினா மட்டும்தான் ஈரானுக்கு திரும்பவும் சக்சஸ் கிடைக்கும். அந்த எம்ஓயு வந்து அழிச்சிட்டு திரும்பவும் கோட்டை முதல்ல இருந்து போடுங்க அப்படின்னு போட்டோம்னா ஈரான் சாதிச்ச விஷயங்களை திரும்ப சாதிக்க முடியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அவங்க அந்த எம்ஓயுக்கே திரும்பி வாங்க, அதை நடைமுறைக்கு கொண்டு வாங்க, நாங்க பிரச்சனையை முடிச்சுக்கிறோம் அப்படின்னு ஈரான் தெளிவாக சொல்றாங்க. இன்னொரு பக்கம் கியூபா இருள மூழ்கி இருக்கு. காரணம், கியூபாக்கு எண்ணெய் போய் சேரல. எண்ணெய் இல்லாதனால அவங்களால மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியல. ஏன் எண்ணெய் போகல? வெனிசுலாவுடைய அதிபர் நிக்கோலஸ் மடுரோவை டொனால்ட் ட்ரம்ப் கடத்தி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் அமெரிக்க சிறையில வச்சிருக்காரு. வெனிசுலா மேல தடையும் போட்டாங்க. கியூபாவுக்கு எண்ணெய் கொடுக்கக்கூடாது, ரஷ்யா சைனாவும் எண்ணெய் கொடுக்கக்கூடாது அப்படின்னு தடையை போட்டாங்க. வெனிசுலா தான் கியூபாவுக்கு குறைஞ்ச விலையில எண்ணெய் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அதுவும் வரல அப்படிங்கறதுனால அவங்க கிட்ட எண்ணெய் ஸ்டாக் இல்ல, மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியல. இப்போ அவங்களுடைய பவர் கிரிட்னு சொல்லப்படுற நாடு முழுக்க அந்த மின்சாரத்தை எடுத்துட்டு போய் சேர்க்கிற அந்த உட்கட்டமைப்பு வசதி பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால கியூபாவே இருள மூழ்கி இருக்கு. இப்ப கியூபானுடைய அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக தனியாருக்கு அனுமதி கொடுக்கறதுக்கான யோசனையில ஈடுபட்டிருக்காங்க. கியூபா பேசிக்கல ஒரு சோசியலிஸ்ட் கண்ட்ரி. அங்க எல்லாமே அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். அவங்களுடைய நிலமாக இருந்தாலும் சரி, எண்ணெய் துறையாக இருந்தாலும் சரி, டூரிசமாக இருந்தாலும் சரி, எல்லாமே அரசாங்கம் தான் கட்டுப்படுத்துவாங்க. இப்ப அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, வெனிசுலாவோ ரஷ்யாவோ சைனாவோ கியூபாவுக்கு எண்ணெய் கொடுக்கக்கூடாது, அந்த எண்ணெயை அரசாங்கம் வாங்கும்போது கொடுக்க கூடாது. ஆனா அமெரிக்காவை சேர்ந்த தனியார் நிறுவனங்கள் கியூபாவுக்கு எண்ணெய் விற்கலாம், இல்ல அவங்களே போய் அங்க என்ன பிசினஸ் பண்ணலாம், அதுக்கு நாங்க அனுமதிக்கிறோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. அதாவது ஒரு பக்கம் கியூபாவை முடக்கிறது, இன்னொரு பக்கம் சோசியலிசத்தை முடிவுக்கு கொண்டு வருது, அங்க தனியார் மையத்தை கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுடைய திட்டமாக இருக்கு. வேற வழியே இல்லை. கரண்டே இல்லாம என்ன பண்ணிட முடியும்? மக்களையும் கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா? அதனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தனியார் நிறுவனங்களுக்கு எங்கெல்லாம் அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல் முழுமையாக போகாத அளவுக்கு நம்ம கொடுக்க முடியுமோ அப்படின்னு பார்த்து அந்த நாட்டினுடைய அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக தனியாருக்கு இடம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம் கியூபானுடைய நிலைமை என்ன ஆகுது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம டிகோட் பை வெங்கட் சேனல்ல பார்க்கலாம். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிட்டு மறக்காம அந்த ஹைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நீங்க பார்த்த மாதிரி இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு யூடியூப் அல்காரிதம் மூலமாகவே போய் சேரும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.